நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளக்ஸ், அதாவது திருவிழா ஃப்ளக்ஸ் எப்படி பண்ணுறது சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இல்லை, ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு பேக்ரவுண்டு செட் பண்ணணும். அந்த பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு பெயிண்டிங் உள்ள ஒரு பேக்ரவுண்ட் எடுத்து செட் பண்ணியிருக்கேன். செட் பண்ணிவிட்டு இப்போ அந்த கொடுத்துருக்கேன் அந்த சாமி சிலை போட்டவனை நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து ஒரு லேயர் விட்டுருக்கேன். இந்த லேயர் எங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு அந்த பேக்ரவுண்டு அந்த சாமி சிலைக்கு வந்து ஒரு எஃபெக்ட் பண்ணி ஃபஸ்ட் நார்மலாக இருக்குது. அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு ஸ்க்ரீனில் நான் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எஃபெக்ட் கிடைக்கும். கலர் உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் நல்லா பளிச்சுருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு டைப் பண்ணியிருக்கேன். டெக்ஸ்ட்டுக்கு அந்த கீமேனை வந்து எனேபிள் பண்ணிவிட்டு டைப் பண்ணால் எல்லாமே டெக்ஸ்ட் நமக்கு கிடைக்கும். அந்த டெக்ஸ்ட்டுக்கெல்லாம் நமக்கு வந்து லெட்டர்ஸ் கலர்ஸ் நம்மளாம் மாற்றிக்கிறோம். எப்படி கலர் மாற்ற எல்லாருக்கும் தெரியும். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு சாம்பிள் காட்டுறேன். இந்த லேயரில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணால் பிளெண்டிங் ஆப்ஷன் வரும். இந்த பிளெண்டிங் ஆப்ஷனில் நீங்கள் வந்து கலர் ஓயர் லேயர் கொடுத்தீங்கன்னா கலர் மாற்றிக்கலாம். இல்லை நீங்கள் கிரேடியன்ட் டபுள் கலர் வேணால் டபுள் கலர் நீங்கள் கொடுத்துக்கலாம். கலர் சிங்கிள் கலர் கீழே கொடுத்துக்கலாம். ஸ்ட்ரோக் வேணால் ஸ்ட்ரோக் எடுத்து போய்ட்டு அதில் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜஸ் நான் வந்து இமேஜஸ் எல்லாமே ரெண்டு கட் பண்ணி வச்ச இமேஜஸ். இது பார்த்தீங்கன்னா இந்த வட்டத்துக்குள்ளே இந்த இமேஜ் இருக்கேன். இது எப்படி இந்த வட்டத்துக்குள்ளே இமேஜ் வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நீங்கள் பேர் வந்து மாஸ்க் அப்படிங்கிறது லேயர் மாஸ்க் அப்படிங்கிறது இப்போ இந்த இதாக டிசேபிள் பண்ணிவிட்டு டிசேபிள் பண்ணால் அந்த லேயர் மாஸ்க் இப்படி இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி பண்ணணும்னு சொல்லி காட்டுறேன். இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு இந்த படத்தை செலக்ட் பண்ணிக்கணும். படத்தை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து கட் பண்ணிக்கிறோம். அல்லது இல்லைன்னா உங்களுக்கு வந்து மெனுவில் பார்த்தோன்னா எடிட்டில் போய்ட்டு கட் பண்ணினா கட் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணா இந்த படத்தை இறக்கி வச்சுட்டு இந்த படத்துக்கு உள்ள நீ வந்து இப்போ இந்த ஷேப்பை சிப்பிடுவோம். ஷேப் வந்து யூவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் என்ட்ரு ப்ரெஸ் பண்ணினா அந்த ஆட்டோமேட்டிக்காக அவுட்டர் லைன் வந்து உங்களுக்கு வந்து அந்த உங்களுக்கு தெரியும் விட்டு வர தெரியும். அதுக்கப்புறம் வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி கொடுக்குறேன். என்னாகும் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த படத்துக்குள்ளே போய்க்கும். அந்த படத்துக்குள்ளே அதை போய் பார்த்துக்கணும். சரிங்களா? அப்படி இல்லைன்னா அந்த பேஸ்ட் இன்டூ அப்படி கொடுத்தா அந்த பேஸ்ட் அதுக்குள்ளே போயிடும். போனால் அந்த படம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து உள்ளே வந்துடும். குறைக்கிறனா கூட கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து சைஸை குறைச்சிக்கலாம். சரிங்களா? குறைச்சிட்டு இப்படி தான் வந்து ஒரு ஃப்ளக்ஸ் ரெண்டிங் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த பேக்ரவுண்டில் வந்து இன்னொரு படம் வச்சுருக்கேன். இந்த படத்தை வந்து அதே மாதிரி தான் படத்தை வச்சுட்டு என்னோட அதோடைய ஒப்பாசிட்டி வந்து 27 இந்த மாதிரி குறைச்சிக்கும்போது அதோடைய ஒப்பாசிட்டி நல்லாயிருக்கும். சரிங்களா? அது மாதிரி தான் வேறு வந்து இந்த ஷேப்ஸ்லாம் வந்து ஷேப்ஸுக்கு வரைஞ்சா இந்த படத்தில் எடுத்து இந்த ஷேப்ஸ் அப்படி வரைஞ்சிக்க வேண்டியது. அப்படி எப்போ வந்து வரைஞ்சிட்டோம்னா அவங்க வந்து அதோடைய படம் நமக்கு வந்து கிடச்சிடும். ஈஸியாக வந்து கிடைக்கும். இப்போ உதாரணத்து பாருங்கள், இந்த படம் இருக்குது, இந்த ஷேப் இருக்குது. இந்த ஷேப்பை நமக்கு இப்படி வரைஞ்சோம்னா ஒரு நியூ லேயர் கண்ட்ரோல் ஷிஃப்ட் நியூ லேயர் பண்ணிட்டு அதில் வந்து ஷேப்பை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஷேப் வரைஞ்சினா அந்த ஷேப் வந்து உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகிடும். சரிங்களா? இது மாதிரி தான் ஒரு ஷேப் வந்து க்ரியேட் பண்ணுறது. இதில் எல்லா ஷேப்பும் நம்ம பண்ணிக்கலாம். வட்டம், சதுரம், செவ்வகம் அல்லது பென்டகன், பாலிகான் எல்லாமே வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதாக சிம்பிளான விஷயம். இதான் இப்படி வந்து ஒரு ஃப்ளக்ஸ் டிசைன், அதாவது திருவிழா ஃப்ளக்ஸ் டிசைன் பண்ணக்குள்ள ஒரு மெத்தட். இந்த ஃப்ளக்ஸை நான் உங்களுக்கு வந்து PST வேலை கொடுக்குறேன். என்னுடைய satyamgraphics.blogspot.com அப்படிங்கிற அந்த இதில் போய்ட்டு